Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு வீட்டிலே 100% நேச்சுரலான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படுது அண்ட் அந்த இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அண்ட் எந்த பதத்தில் அதை வந்து கரெக்டாக காய்ச்சணும், காய்ச்சினதை கரெக்டாக ஹேரில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், எந்த ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், முடி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்காக அதுக்கப்புறம் நல்லா லாங்காக சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆயில் வந்து நம்ம முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து dandruff நல்லா கண்ட்ரோல் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறமா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறது நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியும். அண்ட் இதே ஆயிலை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக லாங்காக கருகருன்னு முடி வளர்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரியான ஹேர் க்ரோத் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் முக்கியமாக 3 பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதோடு நிறுத்தாமல் ரூட்ஸில் நல்லா மசாஜ் பண்ணணும். மினிமம் 10 to 15 மினிட்ஸ். உங்களுக்கு டைமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அந்த நல்லா மசாஜ் பண்ணால் தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். செகண்ட் திங், முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இல்லாத ரொம்ப மைல்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சிக்கக்காய் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் திங், ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் வெளியில் அப்ளை பண்ணுறது தான். நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இன்டேக் எடுக்கும்போது ஸோ இது 50% அது 50% இதெல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். வெறுமனே ஆயில் மட்டும் தேய்ச்சிட்டு இருந்தால் மட்டும் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்காது. இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் ஒரு 27 இன்க்ரீடியன்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். மிச்ச ஐட்டம் எல்லாம் நம்ம நார்மலாக கிச்சனில் இருக்க ஐட்டம், அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். 1-2 இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் ஆனால் கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ்லையுமே இருக்குது. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸோட அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்குள்ள அளவு தான் நான் சொல்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 15-20 பாதாம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹேர் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸ் சீடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஆலிவ் விதை சொல்லுவோம் அது. இதுவுமே வந்து ஹேருக்கு நல்லா ஷைனிங் கொடுக்குறதோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா கருஞ்சீரகம் வந்து கலோஞ்சி சீட் சொல்லுவோம். இது வந்து ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, முடி நல்லா கருப்பாகிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ dandruff ப்ராப்ளம் ஹேர் க்ரோத்துக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. மிளகும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம இதில் வந்து நிறைய உடம்புக்கு குளிர்ச்சியான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் மிளகும் ஒன்று. ஓமம் வந்து அந்த இளநரைக்கு தடுக்கிறதுக்கு ப்ளஸ் dandruff அதோட கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஓமம் ஆட் பண்ணுறோம். பட்டை வந்து ஹேர் திக்னஸ் கொடுக்கும். கிராம்பு வந்து ஸ்கேல்பில் வந்து நமக்கு இச்சிங் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ கிராம்பு வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். பட்டை வந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா வேம்பார் பட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளோட முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுது. அதோட புதுசாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெறும் தேங்காய் எண்ணெயில் இந்த வேம்பார் பட்டையை மட்டும் போட்டு கூட நம்ம ரெகுலராக தேய்ச்சிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூ. எனக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து தலையில் இன்ஃபெக்ஷன் சேராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா வெட்டிவேர் வந்து நம்ம நார்மலாகவே பாடியை நல்லா கூல் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கான ஹேர் வரதுக்காக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி பொடி, அதுக்கப்புறமா கீழாநெல்லி பொடி, ரெண்டுமே நேச்சுரல் ஹேர் டை. ஸோ இது ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10, பூண்டு ஒரு 6 to 7, அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதுக்கப்புறம் நல்ல மரச்செக்கெண்ணெய் 2 லிட்டர். சின்ன வெங்காயம் வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா இஞ்சி வந்து dandruff கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேர் க்ரோத் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பூண்டு வந்து நம்மளோட ஹேர் திக்காக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செம்பருத்தி பூ, அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ்லாம் வந்து நேச்சுரல் ஹேர் கண்டிஷனர், ஸ்ப்ளிட்டன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைனஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு முடி எப்போவுமே சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. பன்னீர் ரோஸில் வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால முடி நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. செம்பருத்தி வந்து ஒரு 8-10 பூ எடுத்துக்கலாம். ரோஸ் வந்து நான் இதில் ஒரு 300 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், முடி நல்லா சில்கியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கத்தாழை ஒரு கீத்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம தலையில் இருக்க டெட் செல்லெல்லாம் கிளியர் பண்ணுறதோட நல்ல கண்டிஷனராகவும் செயல்படுது.
கருவேப்பிலை நம்மளோட ஹேரோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. மருதாணி இளநரை வராமல் தடுக்கிறதுக்காக வேப்பிலை, துளசி, அதுக்கப்புறமா வெத்தலை இதெல்லாமே தலையில் டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்காக இதில் சேர்க்குறோம். வேப்பிலை பெயின் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம நீம் லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். செம்பருத்தி இலை டேண்ட்ரஃப்னால தலையில் வரக்கூடிய அந்த இச்சிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம செம்பருத்தி இலை சேர்க்குறோம். கற்பூரவள்ளி இலை கிரே ஹேர், அதுக்கப்புறமா டேண்ட்ரஃப் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். அதோட சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் கற்பூரவள்ளி இலை நம்ம சேர்த்துக்கிறோம். வேம்பார்பட்டை, கீழா நெல்லி பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, வெட்டிவேர் இதை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு நிறைய குளிர்ச்சியான பொருட்கள் இதில் சேர்க்குறதுனால சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை உடனே கோல்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே டைரக்ட் சன்லைட், சம்மராக இருந்தால் வெயிலில் வச்சு சூடு பண்ணி கொஞ்சம் வார்மாக தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்கள். வின்டர் டைமாக இருந்தால் டபுள் பாய் மெத்தடில் வார்ம் பண்ணிவிட்டு வார்மாக தலையில் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். அப்படி டேரெக்டாக தேய்க்க வேண்டாம். ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா மிச்ச எல்லா இலைகளையும் அதோடு சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஆவாரம் பூ சேர்க்கும் போது நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பன்னீர் ரோஸ் நான் இதில் கரெக்டாக 300 கிராம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. ஆனால் பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. வாஷ் பண்ணாமல் போட வேண்டாம். அதோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தி இலையுமே பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூவும் அதோட இதழ்கள் மட்டும் எடுத்து போட்டால் போதும். அரைச்சி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு நல்ல பழக்கப்படுத்தின இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா பாட்டம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் கூட காய்ச்சிக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் இந்த எண்ணெய் காய்ச்ச வேண்டாம். 2 லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெயில் 1.5 லிட்டர் மட்டும் நான் இப்போ ஊற்றி காய்ச்சிறேன். அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்க மிக்ஸில் 3/4 பங்கு மட்டும் இப்போ இந்த எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 1/4 பங்கும் அந்த மிச்சம் 1/2 லிட்டர் எண்ணெயிலையும் வேறு மெத்தடில் இந்த ஆயில் செய்யலாம். அதுவும் நான் சொல்கிறேன். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப எண்ணெய் தகன்னு சூடாகி கொதிக்கிற அளவுக்கு வரும்போது இது போட்டிங்கன்னா போட்ட உடனே எல்லாமே கரிஞ்சு போயிடும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் அதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் அடியில் தங்காமல் அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தகன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டிவேரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டிவேரை ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கீழா நெல்லி பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அது மேலே போட்டுடலாம். இதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட மீடியம் டு சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இந்த எண்ணெயை காய்ச்சலாம். இந்த எண்ணெயில் நம்ம நிறைய இலை, பூ எல்லாம் பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அந்த ஈரப்பதம் இருக்கும். கரெக்டான பதத்தில் நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சி இறக்கல அப்படின்னா எண்ணெய் சீக்கிரமே கெட்டுடும். ஸோ எப்படி கரெக்டாக பார்க்குறது அப்படின்னா, நம்ம அந்த அரைச்சி போட்டிருக்க அந்த மிக்ஸை நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி உருட்ட வரும். அப்படி வந்ததுன்னா இன்னும் அந்த ஈரப்பசம் போகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு காய்ச்சுங்க. கரெக்டான பதம்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து உருட்டி பார்க்கும்போது மணல் மாதிரி திரியாக வரணும், உருட்ட வரக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா இந்த எண்ணெய் கூல் டவுன் ஆகணும். ஒரு 4 ஹவர்ஸ் அதே பாத்திரத்தில் இருக்கட்டும். ஓவர் நைட் வைக்கணும், 2-3 டேஸ் அதே கடையில் வைக்கணும்னு கிடையாது. 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணியில் நல்ல இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துடணும். எல்லா எண்ணெயும் வர அளவுக்கு, அதில் போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா சக்கையாக வர அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக புழிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக புழிஞ்சிங்கன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் நம்ம இப்போ ஒரு 1.5 லிட்டர்ஸ்க்கு நம்ம காய்ச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 50 ml கம்மியாகும். 50 to 100 ml வரைக்கும் குறையும். மிச்ச எண்ணெய் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். வடிகட்டின எண்ணெயை ஈரம் இல்லாத ஏதாவது ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை கரெக்டான பதத்தில் காய்ச்சினீங்கன்னா 6 months வரைக்கும் கெட்டு போகவே போகாது. நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். குவான்டிட்டி நிறைய காய்ச்சிட்டிங்க அப்படின்னா
ஹாஃப் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப் டு 1 இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் டபுள் ஹீட் பண்ணி நீங்கள் தலைக்கு மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எந்த கண்டெய்னரில் நீங்கள் இந்த ஆயில் போட்டு வைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு 4-5 துண்டு வேம்பார் பட்டையை போட்டுருங்க. இதிலே உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வெட்டிவேர் கூட இந்த எண்ணெயிலே நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் ஒரு கால்வாசி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஒரு வாழை இலை இல்லாட்டி தட்டில் வந்து நல்லா சின்ன சின்னதாக வட்ட வட்டமாக தட்டி டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் நிழல்லே ஒரு 4 to 5 days ஒரு 1 week வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச அந்த ஃப்ளேக்ஸை நம்ம இப்போ எப்படி எண்ணெய் காய்ச்சணுமோ அதே மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். வெட்டி வேறு அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி அதெல்லாம் ஆட் பண்ணி வேம்பார் பட்டை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி காய்ச்ச முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் எண்ணெயை காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 1 hour 2 hour முன்னாடி இந்த ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைல்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி 4 times தலை குளிப்பீங்க இல்லை 3 தடவை தலை குளிப்பீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை உடனே இந்த மாதிரி ஆயிலெலாம் வச்சா கூலிங் ஆகிடும் சளி பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutesல நீங்கள் வந்து வின்டர் டைமில் தலையில் வச்சுட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். சம்மர் டைம் வந்தால் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா 30 to 1 hour வரைக்கும் வச்சுக்கோங்க. பாடி வந்து ஹீட்டான பாடி தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இருக்கவங்க ஒரு 2 to 3 hours கூட இந்த ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கலாம். இந்த எண்ணெயை எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா பெரிய பல்லு இருக்கிற சீப்பாக எடுத்து நல்லா சிக்க எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு நல்லா ரூட்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் வர்ற அளவுக்கு இந்த ஆயில் நல்லா தேங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் 10 to 15 minutes ஆகுது நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். சுத்தமாக டைமே இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் உங்களால் தலையில் ஊற வச்சுருக்க முடியுமோ half an hour 1 hour 2 or 3 hours அது உங்கள் பாடி கண்டிஷனை பொறுத்து ஊற வச்சுட்டு ஒரு மைல்ட் ஷாம்பூவில் வாஷ் பண்ணிடுங்க. கம்மியான விலையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 to 1 year வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வீட்டிலேயே 100% நேச்சுரலான ஒரு ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் நம்ம செய்யலாம். கண்டிப்பாக இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.